ஒரே நிமிஷம், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதா? இதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. புதுசாக பிளான் பண்ணுறோம், இந்த வீக் தட்டி தூக்குறோம், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பேங்க. ஆரம்பித்து ஒரு நாள் 2 நாள் நல்லா தாங்க போயிட்டுருக்கோம். நல்லா படிப்பேன். இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும் சொல்லலை, எல்லா வேலையும் ஜிம் போவேன், நல்லா சாப்பிடுவேன், ஹெல்த்தியாக சாப்பிடுவேன், ஜங்க் சாப்பிட மாட்டேன், எல்லாம் கரெக்டாக பண்ணுவேங்க. ஒரு 2 நாள் கழிச்சுங்க அப்படியே ஜோன் அவுட் ஆயிடுவேங்க. பிளானும் போயிடும், அந்த ஃப்ளோவும் போயிடும், மோட்டிவேஷனும் போயிடுங்க. அவ்வளோதான், அந்த வீக்கே போயிடும். இதில் என்ன தெரியுமா ஒரு காமெடி? அப்போவும் நான் விட மாட்டேன். அதுதான் எங்கள் காமெடி. நான் விடாமல் திருப்பியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். அந்த கோட்டெல்லாம் அழிங்கடா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன்டான்ற மாதிரி திருப்பியும் ஆரம்பிப்பேன். திருப்பியும் ஆரம்பித்து ஒழுங்காக வந்தால் பரவாயில்லையே, அடுத்த வாரமும் இப்படி தான் ஆகும். இதே மாதிரிங்க ஒரு லூப்பில் போயிட்டுருக்கேன் லைஃபு. இது ஒரு 2 மாதம் 3 மாதம்னு சொல்லலை, கிட்டத்தட்ட 2 வருஷங்க. நம்ப மாட்டீங்க, 2 வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா? இல்லைனா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்களா? அப்படி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். உங்களுக்கும் இதே மாதிரி தான் நடக்குதா? அப்போ வாங்க சேர்ந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, வேறு ஃபீல்டாக இருக்குமே, எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா கேட்குறீங்க? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சேர்ந்து ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கான வழி என்னன்றதை நான் சொல்கிறேன். எல்லோரும் ரெடியாக? எல்லோரும் ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க, ரெடியாக இருங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா 10 திங்ஸ் எழுத போகிறீங்க. என்னுடைய ஒரு நாளில் இந்த 10 விஷயத்தை நான் கண்டிப்பாக பண்ணியாகணும். அது ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறது, 7 மணி நேரம் தூங்குறது, 8 மணி நேரம் தூங்குறது, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அதை எழுதிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஷீட் காட்டுறேன் பாருங்களேன். இதுதான். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஷீட் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் அனுப்புகிறேன். அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் பார்த்து காப்பி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதே மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் அது என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லியும் ஷார்ட்ஸ் போடுறேன். டெய்லியும் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் 10ஐயும் காட்டிடுவேன். அடுத்து நைட்டு அதில் நான் என்னெல்லாம் முடிச்சிருக்கேன்றத ஜென்யூனாக சொல்ல போகிறேன். நீங்களும் ஜென்யூனாக கமெண்ட் பண்ண போகிறீங்க. 10க்கு எத்தனை முடிச்சிருக்கீங்கன்னு எல்லாருமே நம்பர்ஸில் கமெண்ட் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக ஜென்யூனாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய க்ரோத்தை பார்க்க முடியும். ஒரு வீக்கில் நம்ம டெய்லியும் கமெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு நம்ம ஒரு வீக்கில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அதோடைய டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். நீங்களே கண்டிப்பாக அடுத்த சண்டே சொல்லுவீங்க, கண்டிப்பாக நான் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், முடியலை. பட் இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜி, அந்த வைபே நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுங்க. இவங்களே பண்ணுறாங்க, நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒன்று இருக்கும் நமக்குள்ள. இப்போது நான் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன மாதிரின்னு ஒரு 2 பேர் பண்ணுவீங்க. அவ்வளோதாங்க, அதுதாங்க வேணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுதாங்க முன்னேறணும்னு சொல்கிறது. இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து முன்னேறதுக்கான சேனல் தாங்க இது. இந்த ரட்டன் டாட்டா ஒரு குவாட் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணுமா தனியாக போங்க, இதுவே தூரமாக போகணுமா சேர்ந்து போங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் நம்ம எல்லோரும் இனிமேல் சேர்ந்து தான் பயணிக்க போகிறோம் இந்த ரீஸ்டார்ட் சீரீஸில். யாரெல்லாம் ரீஸ்டார்ட் சீரீஸில் கலந்துக்க ரெடியாக இருக்கீங்களோ ஒரு எமோஜி போடுங்க, சன்ஃப்ளவர் எமோஜி. ஏன் சன்ஃப்ளவர் எமோஜி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, சன்ஃப்ளவரோடைய லாயாலிட்டி இருக்கே அம்மா, சன்னை பார்த்தா மட்டும்தான் அது ப்ளூம் ஆகும், சொல்லிகிட்டே போகலாங்க. அதோடைய இது தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸே போடுறேன் சன்ஃப்ளவர் பற்றி, கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ. எல்லோரும் சன்ஃப்ளவர் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுவீங்க. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா என்னப்பா நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கலாமா?